ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டாக்ஸிஸ் சர்வரில் ட்ரிபிள்ஏ சர்வீஸை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டர் என்ன பிராண்ட் ரவுட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941. ஸோ 1941 ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ சிஸ்கோவில் 1941 ரவுட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ சுவிட்சு 2960 சுவிட்சு. அதுக்கு அடுத்தது ஒரு பிசி, ஒரு சர்வர். ஸோ எண்ட் டிவைஸ் போயிட்டீங்கன்னா சர்வர் இருக்கும், அதிலே ஒரு பிசி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பிசியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பிளேஸ் பண்ணியாச்சா? ஸோ பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த லைட்னிங் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ரவுட்டர்லேருந்து சுவிட்சு, சுவிட்சிலேருந்து பிசி, மறுபடியும் சுவிட்சிலேருந்து சர்வர். ஸோ அதுக்கடுத்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு கேபிள் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், கன்சோல் கேபிள்னு ஒரு கேபிள் இருக்கும். இந்த கன்சோல் கேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே RS-232 அங்கே இருந்து இந்த ரவுட்டருக்கு கனெக்ஷன் கொடுங்க. ரவுட்டரில் ஜிகாபிட் ஈத்தர்நெட். ஸோ இதை ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்ஷன். ஸோ இது ரவுட்டரை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த பிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், Telnet to R1. ஸோ R1னா ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டரோட நேம் வந்து R1. ஸோ இதனுடைய ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 192.168.12.2. ஸோ இங்கே ஐபி அட்ரஸ் 192.168.12.1. அதாவது இந்த ஜிகாபிட் போர்ட்டோட ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஜிகாபிட் போர்ட்டில் இந்த ஐபி அட்ரஸை நம்ம டைப் பண்ணணும். ஸோ அடுத்தது சர்வர். இதான் வந்து டேக் ஏசி சர்வர். ஸோ அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.12.254. ஸோ இந்த பிசிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், கன்சோல் டு R1. ஸோ இந்த பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அப்ளை பண்ணிக்கலாம், 192.168.12.3. இது வரைக்கும் டைப் பண்ணியாச்சா? அடுத்தது பண்ண வேண்டியது இந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ உள்ளே வந்து நம்ம அக்சஸ் கொடுக்க வேண்டியதான். ஸோ முதல்ல இந்த சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ சர்வரோட டெஸ்க்டாப் போயிடுறேன். ஐபி கான்ஃபிகரேஷனில் சர்வருக்கு 192.168.12.254 இதுதான் வெளில டைப் பண்ணியிருந்தோம். ஸோ இதனுடைய டிஃபால்ட் கேட்வே என்னவா இருக்கும்? ஸோ டிஃபால்ட் கேட்வே அப்படின்னாலே கடைசியாக 1 முடியணும், அவ்வளோதான். அதனுடைய ஐபி அட்ரஸில் கடைசியாக 1 முடிஞ்சால் டிஃபால்ட் கேட்வே. ஸோ சர்வரை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பிசி டெல்நெட் டு R1 பிசிக்கு நான் ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு பிசிக்குள்ளே போயிடுறேன். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஸோ டிஃபால்ட் கேட்வே 1. அதே மாதிரி இந்த பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணுறேன் 3. டிஃபால்ட் கேட்வே 1, அவ்வளோதான். இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ நம்ம 2 பிசி ஒரு சர்வருக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது ரவுட்டர். ஸோ ரவுட்டருக்கான ஐபி ஜிகாபிட் 0/0க்கு இங்கே இருக்குது ஐபி அட்ரஸ். நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ரவுட்டருக்குள்ளே வந்துடுறேன். ஸோ ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகுள்ளே வந்துடுறேன். ஸோ கான்ஃபிகுள்ளே வந்தீங்கன்னா ஜிகாபைட் 0/0 அப்படின்னு இருக்கும். ஜிகாபைட் 0/0 நான் செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல இதை ஆன் பண்ணிக்கிறேன். போர்ட்டை ஆன் பண்ணிடுறேன். இங்கே ஐபி கான்ஃபிகரேஷனில் ஐபி அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ முதல்ல ரவுட்டருக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ ரவுட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0ங்கிற போர்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே போர்ட்டு ஸ்டேட்டஸை இங்கே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐபி அட்ரஸையும் சப்நெட் மாஸ்கையும் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்லிங்காக மாறிடுச்சு. ஸோ டவுன் லிங்காக இருந்தது அப்லிங்காக மாறிடுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது நம்ம சர்வரை கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ சர்வரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சர்வரில் ஆல்ரெடி நம்ம ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இங்கே சர்வீசஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். சர்வீசஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா AAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் காட்டும். அந்த AAA சர்வீஸை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதும் அங்கே சர்வீஸ் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணணும். ஸோ இதில் நம்ம பண்ண போகிற சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் டைப் வந்து ரேடியஸ் கிடையாது, டேக் ஏசிஸ். அதை மாற்றணும். ஸோ கிளைண்ட் நேம் வந்து R1. ஸோ கிளைண்ட் நேமில் R1 டைப் பண்ணுங்கள். கிளைண்ட்டோட ஐபிங்கிறது ரவுட்டரோட ஐபி 192.168.12.1 தான் கிளைண்ட்டோட ஐபி. ஓகேவா? ஸோ அடுத்த சீக்ரெட்டில் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். சீக்ரெட்டுங்கிறது பாஸ்வேர்ட். நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4 5 6 வரைக்கும் டைப் பண்ணிக்கிறேன். சர்வர் டைப்பு டேக் ஏசிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஆன் பண்ணியிருக்கணும். இந்த ரேடியஸ் போர்ட்டு 1645 இது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கிளைண்ட் நேம் R1, கிளைண்ட் ஐபி 192.168.12.1, சீக்ரெட் 1 2 3 4 5 6, சர்வர் டைப்பு டேக் ஏசிஸ். இங்கே ஆடு கொடுத்துக்கலாம். ஸோ ஆடு கொடுத்தோன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில் இங்கே ஆட் ஆகிருக்கும்.
ஆட் ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். அடுத்தது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் செட்டப். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அத்தன்டிகேஷனில் முதல்ல யாருக்கு லாகின் கொடுக்கணும், அந்த லாகின் டீட்டெயிலை இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆத்தரைசேஷன். முதல்ல அத்தன்டிகேஷனில் யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் யூசர் ஒன் அப்படிங்கிற யூசர் நேம் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் சிஸ்கோ. ஸோ நான் ரெண்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது யூசர் டூ கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் சேம் சிஸ்கோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்துடலாம். இதை மாதிரி எத்தனை யூசர் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் இதில் அக்சஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த AAA சர்வீஸ்க்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் அவ்வளோதான். இப்போ நம்மள்கிட்ட மல்டிபிள் ரவுட்டர் இருந்ததுன்னா இங்கே ரவுட்டர் ஆட் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் வேணும்னா இங்கே நீங்கள் யூசரை கிரியேட் பண்ணிட்டே வரலாம். இப்போ யூசர் 3 கூட கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை யூசர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சர்வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுட்டருக்கு வந்துடுறேன். ஸோ ரவுட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ CLIக்குள்ளே வந்துடலாம். ஸோ முடிச்சாச்சு அது வரைக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வரில் AAA சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சர்வரையும் ரவுட்டரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு AAA சர்வீஸுக்கான கமாண்டை டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைப் பண்ணுறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கான்ஃபிக் இஃப்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம டைப் பண்ண வேண்டியது ஸோ AAA சர்வீஸுக்கான கமாண்ட் என்ன கமாண்ட் அப்படின்னா AAA நியூ மாடல். எதுக்காக இந்த கமாண்ட் அப்படின்னா AAA சர்வீஸை நான் ரவுட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு கமாண்ட் AAA நியூ மாடல். ஸோ அடுத்தது AAA அத்தன்டிகேஷன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும். அத்தன்டிகேஷன் லாகின் டிஃபால்ட் லோக்கல். ஸோ AAA அத்தன்டிகேஷன் லாகின் டிஃபால்ட் லோக்கல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த கமாண்ட் அப்படின்னா நம்ம லோக்கலில் கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் இந்த ரவுட்டரை நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட். என்டர் கொடுக்குறேன். ஸோ சரியாக இருந்த நம்பர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது யூசர் நேம் அட்மின் ப்ரிவிலேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்மின் ப்ரிவிலேஜ் 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். மினிமம் 0, மேக்ஸிமம் 15. ஸோ எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதுனால யூசர் நேம் அட்மின் கொடுத்தாச்சு. அதில் ப்ரிவிலேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாஸ்வேர்ட் சிஸ்கோ. ஸோ நம்ம அங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வேறு, இங்கே கிரியேட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு வேறு. அங்கே யூசரை கிரியேட் பண்ணோம், இங்கே அட்மினை கிரியேட் பண்ணுறோம். எனேபிள் சீக்ரெட் சிஸ்கோ. எதுக்காக இந்த கமாண்ட் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்ட் யாரு கண்ணுக்கும் விசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம்லாம் நீங்கள் போய் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் ஆகும், ஆனால் பாஸ்வேர்ட் டைப் ஆகிறது தெரியாது. நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் தான் கொடுப்பீங்க. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான் கீபோர்டு மூலயமா, ஆனால் அது விசிபிள் ஆகாது. ஸோ முடிச்சாச்சு இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம AAA சர்வீஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் தான் டைப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது தான் டாக்ஸிஸ். ஸோ சிஸ்கோவோட டாக்ஸிஸ் சர்வரை நீங்கள் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், AAA authentication login.
ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அட்மின் சிஸ்கோங்கிறது யூசர் நேம் பாஸ்வேர்டு, மெயின் அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. இங்கே பண்ண போகிறது வந்து டாக்ஸிஸில் நம்ம கிரியேட் பண்ண அந்த சர்வருக்குள்ளே கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை இப்போ ரவுட்டரும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ லாகின் tag ACS plus group tag ACS plus. ஸோ இந்த கமாண்ட் எதுக்காக அப்படின்னா AAA அத்தன்டிகேஷனை டாக்ஸிஸ் மூலிமா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டாக்ஸிஸ் சர்வரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் தான் இது. ஸோ அடுத்த கமாண்ட் tag ACS சர்வர் ஹோஸ்ட். ஸோ அந்த சர்வர் தான் ஹோஸ்டாக இருக்க போது அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன 192.168.12.254. ஸோ அதனுடைய பாஸ்வேர்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம், கிரியேட் பண்ணி. அந்த பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும் 1 2 3 4 5 6 தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை இங்கே டைப் பண்ணணும். ஸோ இன்னும் முடியல, இன்னும் ஒரு 5 லைன் கமாண்ட் இருக்கு. இதை வரைக்கும் டைப் பண்ணியாச்சா? ஸோ அடுத்த கமாண்ட் லைன் கன்சோல் 0. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம R1லேருந்து கன்சோல் கேபிளை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கன்சோல் மூலயமா நம்ம லாகின் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ரிமோட் மூலயமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமாண்டு தான் லைன் கன்சோல் 0. ஸோ அடுத்தது லாகின் authentication default. ஸோ லாகின் authentication default அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த யூசர்ஸ் உள்ள லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் தான் இது. ஸோ இதை எக்ஸிட் கொடுத்துட்டு நான் இந்த கன்சோலுக்குள்ளேருந்து வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் டெர்மினல். ஸோ இங்கே நம்ம ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே விர்ச்சுவலாக தான் இதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் விர்ச்சுவல் டெர்மினலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ லைன் VTYனா விர்ச்சுவல் டெர்மினல் 0 ஸ்பேஸ் 4. ஸோ 0லேருந்து 4 போர்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டு 0, லாஸ்ட்டு போர்ட்டு 4. ஓகேவா? ஸோ இப்போ கன்சோல் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, விர்ச்சுவல் டெர்மினல் கொடுத்தாச்சு. அடுத்தது லாகின் அத்தன்டிகேஷன். லாகின் அத்தன்டிகேஷன் டாக்ஸிஸ். ஸோ இப்போ நமக்கு அத்தன்டிகேஷன் எல்லாமே டாக்ஸிஸ் சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். அதில் கிரியேட் பண்ணியிருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்டு கடைசியாக எக்ஸிட். இப்போ நான் காம்ப்ளிகேஷனில் சொல்லியிருப்பேன் தேரி சொல்லும்போது, இதில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் எல்லா கமாண்டுமே. ஸோ இந்த கமாண்ட்லாம் நீங்கள் டைப் பண்ணணுமா வேணாமாங்கிறதையும் நீங்கள் லிமிட் பண்ணலாம். அதாவது AAA சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதை யார் கிரியேட் பண்ணுங்கிறத கூட நம்ம லிமிட் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சுன்னா நம்ம அடுத்தது டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? முடிஞ்சது, நமக்கு டைமும் இருக்குது, டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மள்கிட்ட 2 பிசி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டெல்நெட் டு R1 எடுத்துக்கிறேன். ஸோ டெல்நெட் டு R1 எடுத்துக்கிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன்.
ஸோ அதில் டெல்நெட்னு டைப் பண்ணுங்கள். டெல்நெட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ டெல்நெட்டுங்கிறது ரிமோட் டெஸ்க்டாப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ டெல்நெட் ஸ்பேஸு 192.168.12.1. ஸோ அதுதான் ரவுட்டரோட ஐபி. ஸோ அந்த ரவுட்டர் தான் காண்டாக்ட் பண்ண போகிறோம். நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னா யூசர் நேம் கேட்குது. ஸோ யூசர் நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா அட்மின். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ. நம்ம சீக்ரெட்னு சொன்னோம் இல்லையா, சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறது அங்கே காட்டாது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிடுச்சா? ஃபாரின் ஹோஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? பாஸ்வேர்டு சிஸ்கோ, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு சிஸ்கோ. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு ட்ரைங் ஓப்பன் வரணும். ஸோ அது மாதிரி வருதா இருக்காது? சேம் இதே எரர் தான் வருதா? இதான் வருதா? இப்படி வரக்கூடாது. ஆக்சுவலாக நான் யூசர் நேமை செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. எக்ஸிட் கொடுங்க. எல்லாத்தையும் எக்ஸிட் கொடுத்து வெளில வாங்க. R1 மட்டும்தான் வரணும். ஸோ ரவுட்டர் மட்டும் வர்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸிட் கொடுத்து வெளில வாங்க. நீங்கள் யூசர் ஆக்சஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். கேட்குதா பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டேன். கடைசியாக ரவுட்டரில் வச்சு எக்ஸிட் கொடுத்துருக்கேன். ஸோ ரவுட்டரில் வச்சு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் வெரிஃபிகேஷன் கேட்கும். யூசர் ஆக்சஸ் வெரிஃபிகேஷன். இங்கே வந்து யூசர் 1ன்னு கொடுங்க. யூசர் 1, யூசர் 1ஓட பாஸ்வேர்டு 123456. யூசர் 1 கொடுங்க. 123456 கொடுங்க. ஸோ இந்த லாகினே எடுத்துக்கல, செக் பண்ணுவோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு வருதான்ட்டு. வரல, சேம் இதே ரிசல்ட் தான் வருதா? ரெண்டாவது யூசர் கொடுத்து பார்ப்போம். யூசர் 2. ஸோ மூணுலேயுமே எடுத்துக்கல.